ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்து வந்தது வந்து படம் பார்க்கும்போது டோட்டலாகவே வேறு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க பேர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயினுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க கேரக்டர் போத் ரெண்டு பேரோட கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் டோட்டலாகவே வேறு ஸ்டோரியாக இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இது. ஸோ எடிட்டிங், கேமரா அண்ட் மியூசிக் கூட பக்காவாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு அது வந்து பேய் படம்ன்ற மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தா இது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் போர்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அண்ட் எனக்கு வந்து அந்த கப்பிளோட ஆப்போசிட் கப்பிள் ஒருத்தங்க இருப்பாங்க, காளி, அவங்க அந்த கப்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு எமோஷனாக சென்டிமெண்ட்டாக கூட இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஃபேமிலி மெசேஜ் வந்து என்னென்னா, எதுவும் சேஃபாக பார்த்துக்கோங்க பசங்களை அப்படின்ற மாதிரி தான். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஃபன்னாக இருக்கும். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது பிரதர், எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, எங்களுக்கு நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் போயிட்டு தேட்டரில் பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக டேரக்டர், கேமராமேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. ஸ்டார்டிங் வந்து ஹாரர் மூவி மாதிரி இருந்தது. அப்புறமா பார்த்தா எல்லா ஹாரர் மூவியும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி இல்லாமல் அப்புறமா அப்படியே கொண்டு போய் எமோஷனல் இருந்தது. நல்லா ஃபேமிலியாக பார்க்குற படம். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க, கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு சீன் கூட போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஃபுல் மூவி நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம், நல்ல இது இருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தது, போர் அடிக்கல. ஃபுல்லாகவே அப்படியே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. ஸ்டோரி லைனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, நம்ம யூஸ்வலாக பார்க்குறத விட கொஞ்சம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு அது மாதிரி சீட்டேஜில் இருந்தோம். எல்லா எமோஷனும் வந்து பயங்கரமாக கன்வே இருந்தது. எல்லாம் ப்ரில்லியண்ட்டான ஆக்டர்ஸ் வேறு. தர்ஷன் அண்ணாவாக இருக்கட்டும், தீனா அண்ணா, காளி வெங்கட் சார், அதுக்கப்புறமா வினோதினி மேம், இவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருந்தது. முக்கியமாக குட்டி பையன் வந்து ஒரு குட்டி பையன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அவன் சூப்பராக பண்ணியிருக்கான். டோட்டலாகவே வந்து பார்க்குறதுக்கு ஆஸ் அ ஆடியன்ஸாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்களும் வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. படம் அமேசிங்காக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலிஸோட வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப இது வரைக்கும் நீங்கள் பார்த்த படம் மாதிரியே இல்லை, ரொம்ப யூனிக்கான ஒரு கான்செப்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலிஸோட வந்து பாருங்கள். தீனா அண்ணா சூப்பராக. காளி வெங்கடனை பற்றி சொல்லவே வேணாம். அதை அந்த அவர் அழுதாலே நமக்கும் அழுக வந்துடும். ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து படம் பாருங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஹாய், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதான் நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன். இது ஒரு நல்ல படம். நம்ம தமிழ் சினிமாவில் அகேன் அண்ட் அகேன் நம்மளுக்கு நல்ல படம், நல்ல கண்டென்ட் இருக்க படம் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். நான் எந்த ஜானருக்குள்ளேயும் இந்த படத்தை வந்து உள்ளே வைக்க விரும்பலை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது. நிறைய பேர் வந்து பேய் படம் லாட்ஸ்லாம் பேசுவாங்க. பட் நீங்கள் இந்த படத்தை வந்து பாருங்கள், நிறைய விஷயம் இருக்குது உள்ள. ஸோ யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். ஃபன்னுக்கு ஃபன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து பார்க்கலாம். அகேன் ஹார்ட்டி விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி என்டையர் டீம் ஆஃப் ஹவுஸ்மேட்ஸ். ஐ லவ் தி ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் சொன்னேன், படம் வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஃபஸ்ட்டு திகில் ஆரம்பிச்சு அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போய் அப்புறம் கடைசி எமோஷ்னலாக வந்து கனெக்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். தேட்டரில் வந்து கிட்ஸோட பாருங்கள். முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட கிடையாது, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அவரே ஒரு நல்ல நடிகர், அதான் சொன்னேன், மிக சிறந்த நடிகர். அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. தர்ஷன் நல்லா நடிச்சிருக்காரு, அந்த ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, குட்டி பையன் நல்லா நடிச்சிருக்காங்க, அந்த வீடு நல்லா இருக்குது, அந்த செவரு நல்லா இருக்குது. இல்லை, ஃபேண்டசி மூவி மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெசேஜஸ் வந்து என்னென்னா,
என்ன சொல்ல வராங்கன்னா மெயினாக வந்து அந்த காலகட்டத்தில் நடந்ததை 2012க்கும் 2022க்கும் நடக்குது ஒரு காலகட்டத்தில். அதில் காலகட்டத்தில் மிஸ் பண்ணது எதுவுமே வந்து பார்த்துருக்கணும் அப்படின்றது தான் வந்து போய் சொல்கிறாங்க மெயினாக வந்து. ஃபேண்டசி தான். மகிழ்ச்சி. போஸ்டர்ஸ் ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு நம்ம மைண்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் ஆனால் அதை விட பயங்கரமாக இதில் வந்து டோட்டலாக என்னை வந்து ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது, பயங்கர ஒர்க், நல்லா இருக்குது. ஃபேமிலிஸோட எல்லாருமே தேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம். படம் சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கு, என்ஜாய் பண்ணேன். மெசேஜாக தெரியல, பட் நான் என்ஜாய் தி மூவி. சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும் அவர். இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்காங்க. தர்ஷன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம், வேறு லெவலில் இருக்குது, ட்ரை பண்ணலாம். செம்மையாக பண்ணியிருக்காரு, ட்ரை பண்ணலாம். ஃபேமிலிக்கு இருக்கும், எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு படம், நீங்கள் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு விறுவிறுப்பாக போகுது படம், நல்லா இருக்கு.